ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கிறோம், வைடு ரேஞ்ச் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஃபுல் ரேஞ்ச் வச்சுருக்கோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வைட் ரேஞ்ச், நிறையா இருக்கும். என்ன மிஷின் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதை டெமாலிஷன் ஹேமர்ஸ், காங்கிரீட் பிரேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின்ஸு. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. காங்கிரீட் பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ 5 kg மிஷின் சொல்லுவாங்க, 11 kg, 12 kg, 16 kg, 25 kg. இதில் வந்து சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அது வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்குது நம்மள்கிட்ட. ஃபுல்லாக பேட்டரி தான். எஸ், இது எல்லாமே ஃபுல்லாகவே பேட்டரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு போல்ட் நட் யூஸ் பண்ணணுன்னாக்க டெமோக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டட் செயின் சாஸ். சில கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. இங்கே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லாம் எங்களோட மெயின் வந்துட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்கோம். டெமோக்கே வச்சுருக்காங்க. எஸ் எஸ், வேணும்னாக்க கையில் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன பிளேட்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெல்டிங் இந்த ரேடியஸ் கேஜுங்க. ஆமாம், ரேடியஸ் கேஜ், அப்புறம் வெல்டு கேஜ், ஓகேண்ணா, அப்புறம் டேப்பர் கேஜ், இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி. இது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஓரியன்ட் ஹார்ட்வேர் அண்ட் டூல்ஸ் கார்பரேஷன் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ் A to Z நிறையா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஃப்ளோருக்கு இங்கே ஷாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ் வேணாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போய் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன மாடலில் இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் அப்படி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்ணா, உங்கள் பேர் அப்படியே நம்ம கடை பேர் சொல்லிடுங்க. வணக்கண்ணா, என் பேர் ராஜவேல். ஓகேண்ணா. கடை பேர் ஓரியன்ட் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் கார்பரேஷன். எத்தனை வருஷமாக இருக்குண்ணா? நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 60 வருஷமாக இருக்கிறோம். 60 வருஷமா? எஸ், 60 வருஷம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? அப்படி கண்டிப்பாக. நானே இந்த கடையில் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு? ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ணுறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ், ஓகேண்ணா, அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், எல்லா விதமான டூல்ஸ் எதுவுமே டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. எங்கன்னா கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு? இது காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்டில் இருக்குது. நஞ்சப்பா ரோட்டில் இருக்குது சார். அது இல்லாமல் நீலாம்பூர் யூனிட் இருக்குது, நஞ்சப்பா ரோட்டில் இன்னொரு யூனிட் இருக்குது. மொத்தம் 3. வயசு 3. ஓகே. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தேன், நானே அசந்துட்டேன். அதாவது மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்களா? வயசு 3 ஃப்ளோர் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாக் தான் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்களா? தாராளமாக பண்ணலாம். சரி, வாங்க போகலாம். வாங்க உள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பார்க்க போகிறது இப்போ பவர் டூல் டிவிஷன். பவர் டூல்ஸ். டிவிஷன். அதில் என்னென்ன பிராண்ட்லாம் பண்ணிருக்கீங்க? இதில் நம்ம வந்துட்டு நம்பர் 1 பாஷ், டிவால்ட்டு, மக்கிட்டா, மெட்டாபோ, ஹிக்கோக்கி, இந்த மாதிரி ஃபேமஸான பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். மல்டி பிராண்ட் பண்ணிருக்கீங்க? எஸ், மல்டி பிராண்ட். ஸோ கஸ்டமர் வந்தாங்க எனக்கு இந்த பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நிறைய பிராண்ட் எடுத்து காட்டிடுவீங்க? ஆமாம், ஒரு பிராண்ட் கேட்டு வந்தாங்கன்னா எத்தனை பிராண்ட் இருக்கோ அத்தனை பிராண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மிஷினோட யூஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டான மிஷினை கொடுக்குறது தான் எங்களோட வேலை. ஸோ அவங்க தேவை என்னன்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்க? எஸ் எஸ். ஓகே. மிஷின்ஸ் பார்த்துலாங்களா? தாராளமாக பார்க்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா பாஷ் பிராண்டு. ஓகேண்ணா. இது ஃபுல்லாகவே பாஷு. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கிறோம், வைடு ரேஞ்ச் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஃபுல் ரேஞ்ச் வச்சுருக்கோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வைட் ரேஞ்ச், நிறையா இருக்கும். என்ன மிஷின் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு. பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர்ஸ், ட்ரில்லிங் மிஷின்ஸ், ரோட்டரி ஹேமர்ஸ், அண்டு சாண்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் வர டூல்ஸ், ப்ளஸ் இம்பேக்ட் ரேஞ்ச், எலக்ட்ரிக் இம்பேக்ட் ரேஞ்ச், மார்பிள் கட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான மிஷின்ஸுமே நம்மள்ட்ட. எல்லாத்துக்குமே வாரண்டி அதெல்லாம் இருக்குது? எஸ் எஸ். பிராண்டட் மிஷின்ஸ்க்கு எல்லாமே வாரண்டி இருக்குது. நம்ம 6 மந்த் இருக்குது. டிவால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி வரும். எங்களோட ஓன் சர்வீஸ் சென்டர் இருக்குது. எங்களோட சர்வீஸ் பேக்கப் பார்த்தீங்கன்னாக்க எங்கள்கிட்ட 2 சர்வீஸ் சென்டர் இருக்குது. எங்கள்கிட்ட வாங்கிட்டு வர மிஷின்ஸ் எல்லாமே எங்கள்கிட்டயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல்லான செட்டப் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வித் சர்வீஸ் சார்ஜோடு உங்களுக்கு பண்ணி தருவோம். சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஆகும். எஸ் எஸ். அடுத்து என்னென்ன பார்க்கலாம்? அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிக்கோக்கி பிராண்ட்ஸு. ஹிக்கோக்கி. ஓகே. அது ஹிட்டாச்சி தான் ஹிக்கோக்கின்னு இருக்கும். தென் டிவால்ட்டு, ஸ்டான்லி, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக் தான் நிறைய அடிக்க வச்சிருக்கோம். எஸ் எஸ். எல்லாத்துக்குமே வைட் ரேஞ்ச், எல்லா ரேஞ்சுமே வச்சுருக்கிறோம். ஓகேண்ணா. இதெல்லாம் என்னதுண்ணா? இது பார்த்தீங்கன்னா இதை டெமாலிஷன் ஹேமர்ஸ், காங்கிரீட் பிரேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின்ஸு. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. காங்கிரீட் பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ 5 kg மிஷின் சொல்லுவாங்க, 11 kg, 12 kg, 16 kg, 25 kg. இதில் வந்து சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரைக்கும் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. எஸ் எஸ். இதுக்கான பிட்டெல்லாம் இதுக்கான ட்ரில் பிட்டு எல்லாமே நம்மள்ட்ட அக்சசரிஸ்
சைஸுக்கு வந்து தனியாக இருக்குது. அது எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே, அதுவும் போய் தனியாக நம்ம பார்க்கலாம். எஸ், அதுவும் தனியாக பார்க்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பின்னாடிண்ணா இது வந்துட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செயின்ஸ் அப்படிம்பாங்க. உட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேண்ணா. இதுக்கும் நம்ம இது வந்து பெட்ரோல் ஆப்ரேட்டடு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 பிராண்ட் இருக்குது நம்மள்ட்ட. இதில் மட்டும்? எஸ், இதில் மட்டும் 10 பிராண்ட் இருக்குது. ஓகே ஓகே. அதுனா அதுவும் டெமாலிஷன் ஃபேமஸ். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் டூல்ஸ். இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் டூல்ஸுங்க. கார்ட்லெஸ் டூல்ஸும்பாங்க. வயர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் பேட்டரி ஆப்ரேட்டட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்குது நம்மள்ட்ட. இது ஃபுல்லாக பேட்டரி தான்? எஸ், இது எல்லாமே ஃபுல்லாகவே பேட்டரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு போல்ட் நட் யூஸ் பண்ணோம்னாக்க டெமோக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டட் செயின் சாஸ், இந்த மாதிரி மிஷின்ஸு, ப்ளஸ் சின்ன சின்ன காருக்கு யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர்ஸு. ஸோ நம்ம யூஎஸ்பி ட்ரைவ்லேயே போட்டு பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர்ஸு, பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வாஷர்ஸ். கார் வாஷர்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வாஷர்ஸ். நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் எஸ், நம்ம எங்கேயும் டூர் போகிறோம் அப்படின்னா போகிற இடத்துல சும்மா வாஷ் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ இதோட கார் வாஷோட பாக்ஸ். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்ட்லெஸ் டூல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கார்ட்லெஸ்ல தான் மேக்ஸிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா குவாலிட்டியான பிராண்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஆமாம், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற சின்ன ஸ்க்ரூ டிரைவர்ஸ். சின்ன பென் டிரைவர்ஸ் சொல்கிறது வந்து பென் டைப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இது ரேட்லாம் எப்படின்னா? இது வந்து உங்களுக்கு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள். பிராண்டட் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட் இருக்கும். ஓகே. நார்மல் பிராண்டுக்குலாம் அதுக்கு தகுந்த ரேட் இருக்கும். ஸோ ரேட்டு தெரியணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி தான்? ஆமாம் சார், எங்களுக்கு நம்பர் இருக்கும். அது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவோம். ஓகேண்ணா. இது வந்து ரோட்டரி ஹேமர்ஸு. ஓகேண்ணா. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோல் போடுறதுக்கு. எஸ், அதுக்கான எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் இதுக்கு யூஸ் பண்ணுறது ரோட்டரி ஹேமர்ஸ். இதெல்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வச்சிருக்கீங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குல்லண்ணா? வாரண்டி மீன்ஸ் பிராண்டடுக்கு வாரண்டி வரும். சில மிஷின்ஸுக்கு வாரண்டி வராது, பட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் சர்வீஸ் வாரண்டி வரும். ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டேரெக்டாக வந்துருவாங்கண்ணா? ஆமாம். வேறு ஊரில் இருக்கவங்களாம் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க? வேறு ஊர்லேருந்து இருக்காங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம். ஓகே. கொட்டேஷன் அனுப்புனாக்கா அவங்களுக்கு மிஷின் இங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகே. அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்க இந்த மாடல் செலக்ட் பண்ணாங்கன்னாக்க எங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோம்னா அவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னாக்கா நாங்கள் மிஷின் இங்கேருந்து டெலிவரி பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்போர்ட்டில் பண்ணிடுவோம். இல்லை, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அவங்க ஆக்சுவலாக என்னவோ அது வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. 2 பே போட்டு விட்டுருக்கீங்க. சேஃப்டியாக போயிடும். சேஃப்டியாக போயிடும். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த டேமேஜ் கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நிறைய ஊருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள்? மேக்ஸிமம் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக? நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க 60 வருஷமாக இந்த ஃபீல்டில். இங்கே பாருங்கள், ஜம்போ சைஸ் இது என்ன சொல்லுவாங்க? காங்கிரீட் கட்டர். காங்கிரீட் கட்டர். ஃபுல்லாக உங்களுக்கு காங்கிரீட்டை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா மிஷின்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு 5 இன்ச்சு 6 இன்ச்சு எல்லாமே காங்கிரீட் கட் பண்ணலாம். பிளேடு போச்சுனாலும் நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். இது வந்து பிளேடு வந்து ஸ்பேர் கிடைக்கும். ஓகே. பிளேடு போச்சுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். எஸ். ஓகே ஓகே. ஸோ சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. இங்கே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லாமே எங்களோட மெயின் வந்துட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்கோம். டெமோக்கே வச்சுருக்காங்க. எஸ் எஸ், வேணும்னாக்க கையில் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேண்ணா. மற்ற இடத்துல எல்லாமே பாக்ஸில் இருக்கும். ஆமாம், பாக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். டூலை கையில் எடுத்து அந்த டூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெமோ பண்ணி கூட பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த செட்டப் ஃபுல்லாக அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்படிக்குள்ள உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்கு ஒரு தனி ஏரியா வச்சுருக்கிறோம். அங்கே வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில் பண்ணி பார்க்கணும், கட்டிங் மிஷினில் கட் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது எல்லாமே ஒரு டிவி ஷோரூம் போனீங்கன்னா டிவி ஆப்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி இங்கே வந்தீங்கன்னா மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணி ட்ரில் பண்ணி ஒரு டெமோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமாம், எல்லாமே ஒரு ஃபுல்லாக டெமோவே ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருவோம். ஓகேண்ணா. வேறு ஊரில் இருந்தாங்கன்னா அதை வீடியோவை எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்ருலாம். ஓகேண்ணா. அடுத்து இதெல்லாம் இது எல்லாமே அது ரிலேட்டடான மிஷின்ஸ் தான். எல்லாமே பவர் டூல்ஸ் தான். இது வந்து மற்ற பிராண்டு பாஷ், டிவால்ட் அந்த மாதிரி மல்டி பிராண்ட்ஸ். பவர் டூல்ஸில் A to Z எல்லாமே இருக்கும். எஸ், எல்லா பிராண்டுமே கிடைக்கும். இது இல்லை இது இருக்குது அப்படிங்கிறதே கிடையாது. இல்லை எல்லா பிராண்டுமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ். ஓகேண்ணா. இது வந்து சர்க்குலர்ஸ் அப்படிம்பாங்க. அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர்ஸ் அண்ட் வுட் ஒர்க்கிங் பண்ணுறவங்க அவங்களாம் யூஸ் பண்ணுற மிஷின்ஸு. இதில் வந்து 10 இன்ச்சு 12 இன்ச்சு 2 மிஷின்ஸுமே இருக்குது. அடுத்தது பேண்ட்ஸா வாங்குது. அது வந்து பேண்ட்ஸா சின்ன சின்ன உட் கட்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த பிராண்டில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அடுத்தது ஹெவி டியூட்டி
கட் ஆஃப் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி. ஹெவினா எவ்வளோ ஹெவியாக மோட்டரைஸ் உங்களுக்கு பாரு, ஸ்டீல் பார்ஸு, ஆங்கிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹெவி டியூட்டி மிஷினு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க. இது வந்து காங்கிரீட் கோர் கட்டர் அப்படிம்பாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது. காங்கிரீட்டில் வந்துட்டு ஒரு 12 இன்ச்சு 14 இன்ச்சு 2 to 14 இன்ச் வரைக்கும் காங்கிரீட்டை ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது. அதுக்கான பிட்டு எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அக்சரிஸ் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரில் பிட்ஸு அண்டு பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அந்த மிஷினுக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேண்ணா. ரேட்டில் இப்போ நம்ம ஹோல்சேல் ரேட்டாக ரீட்டெயிலுக்கு ஹோல்சேலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரேட் கோட் பண்ணுவோம். ரீட்டெயிலுக்கு உள்ள ரேட் என்னவோ நார்மலாக ஆக்சுவலாக என்ன இருக்குமோ மற்றவங்களோட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் வந்தீங்கன்னா. மற்றபடி மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் இருக்குது எங்கள்கிட்ட. மிஷின்ஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து வாங்கலாம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? நிறைய இருக்கிறாங்க. பல்காக வாங்கிட்டு போயிட்டு ஹோல்சேல். நாங்கள் வந்து மெயினாக வந்து ஹோல்சேல் தான். மொத்தமாக வாங்கிட்டு போய் அவங்க ஷாப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. நார்மலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டூல்ஸ் ஒரு ஷாப் மட்டும் வைக்கணும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வைக்கணும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோ வரும்? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வைக்கணும்னா ஒரு ஷாப் சின்ன ஷாப் வைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு 10 to 15 lakhs தேவைப்படும். 10 to 15 lakhs தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்களா? கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் வந்து இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். ஓகேண்ணா. நான் கீழே ஃபுல்லாக பவர் டூல்ஸ் பார்த்துட்டோண்ணா. ஸோ உங்கள் பேர் என்னன்னா? இங்கே என்ன பார்க்க போகிறோம்? இப்ராஹிம்ங்க. ஓகேண்ணா. இங்கே ஓரியன்ட் இங்கே சேல்ஸில் இருக்கேன் நான். இங்கே சரிங்கண்ணா. இங்கே வந்து நான் 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நீங்களும் 20 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்ஸு, கிளாமீட்டர்ஸு, ப்ளஸ் டேக்கோமீட்டர்ஸு, அப்புறம் சவுண்ட் லெவல் மீட்டர்னா ஸ்பெஷலி இந்த ஜென்செட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க வந்து சவுண்ட் அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் சவுண்ட் லெவல் மீட்டர் இருக்குது, அப்புறம் அனிமா மீட்டர் இருக்குது. ஓகேண்ணா. அப்புறம் எர்த் டெஸ்டரு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இருக்குது இது எல்லாமே இருக்கும். அது போக இன்ஃப்ராட் தெர்மாமீட்டர், நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராட் தெர்மாமீட்டரு, இந்த எல்லாமே இது எல்லாமே வந்து டெமோ வச்சுருக்கோம். நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்கோ இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் இங்கே. ஓகேங்களா. அப்புறம் மெட்டல் மட்டும் தான் பண்ணுறீங்களா எப்படின்னா? எப்படிங்க? இது எல்லாமே பிராண்டட் மட்டும் தான்? பிராண்டட் ஐட்டம். இதுக்கு வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சம் ப்ராடக்ட்ஸுக்கு வாரண்டி இருக்குது, சம் ப்ராடக்ட்ஸ் வாரண்டி கிடையாது. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வாரண்டி தர மாட்டாங்க. ஒரு பிராண்டட் மட்டும் கொஞ்சம் வாரண்டி வரும். இல்லை ஓகே. காம்பஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்க. காம்பஸ் இருக்குங்க. இதெல்லாம் என்னென்ன சின்ன பிளேட்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெல்டிங் இந்த ரேடியஸ் கேஜுங்க. ரேடியஸ் கேஜு, அப்புறம் வெல்டு கேஜு. ஓகேண்ணா. அப்புறம் டேப்பர் கேஜ், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணுறாங்க. ஓகேண்ணா. வேறு என்னென்ன இருக்குது? வேறு நார்மலாக இந்த ஸ்ப்ரே கன்ஸு, ஓகே, அப்புறம் டைமிங் லைட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேண்ணா. இந்த எல்லாமே நம்ம டீல் பண்ணுறாங்க. ரேட்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும்? ரேட் வந்து நமக்கு ரீசனபிள் ப்ரைஸ் வரும். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்களா எப்படின்னா? பட் நம்மகிட்ட வந்து பிராண்டட் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்று பிராண்டடு, இன்னொன்று குவாலிட்டிஸ் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் தரோம் நாங்கள். ஓகேண்ணா. ஸோ அடுத்த செக்ஷன் போய் பார்த்தலாங்களா? பார்க்கலாம். இந்த செக்ஷனில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸ் வச்சுருக்கோம். ஹேமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேமர் நம்மகிட்ட என்னென்னாக்கா எல்லா ஹேமர்ஸும் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ரப்பர் ஹேமர், நைலான் ஹேமரு, பால் பின் ஹேமர், ஸ்லெட்ஜ் ஹேமர், இந்த மாதிரி ஹேமர்ஸ் வெரைட்டி எல்லாமே. ஆமாம், ஹேமர் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டி. இது ஸ்பெஷலி வந்து இந்த ஹேமர் வந்து நாங்கள் எங்கள் ஓன் மேனுஃபேக்சர். ஆமாங்க. என்ன ஸ்பெஷல்? இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேமருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் யூஸ் பண்ண முடியும் கல்ல. ஓகேங்களா. இல்லை உள்ள வந்து த்ரெட் மெட்டல் இருக்கும் கல்ல, பார்த்துருக்கீங்க கல்ல. அப்போ யூஸ் பண்ணும்போது அடிக்கும்போது என்ன ஆகுனா இது ஒன்று உடையும், இல்லை சஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சாலிட் பீஸ் உங்களுக்கு. ஃபுல்லி வந்து நைலான் தான். இது 2 வரைக்கும் ஃபுல்லாக நைலான் தான். அப்போ வந்து இது டெட் எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் கல்ல. ஓகேங்களா. இன்னொன்று வந்து இது வந்து லாக்கிங் சிஸ்டம். இது வந்து த்ரெட்டட் சிஸ்டம். இந்த த்ரெட்டட் சிஸ்டத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம அடிக்கும்போது நம்ம அடிக்கிற பஞ்சஸ் நம்ம வந்து இந்த த்ரெட்டை டேமேஜ் பண்ணுவோம். கல்டு கூட கீழே வந்து. பட் இது அந்த மாதிரி இது வந்து இதில் மிஷினில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதோட லைஃப் நல்லா இருக்கும். ஸ்பேர் டிப்பும் கூட நம்மகிட்ட அவைலபிள்.
இந்த மாதிரி இருக்கும். ஓகே நம்ம வந்து மிஷினில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இது அங்கே ஓன் மேனுஃபேக்சரிங். இது அந்த இரும்பு இருக்கிற மாதிரி குவாலிட்டி இது தருங்களா? இது வந்து இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ஸ்பெஷலி வந்து இந்த பேரிங்கு இந்த மெட்டில் வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. அந்த இது யூஸ் பண்ணுற இடத்துல இது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இது வேறு. ஓகேண்ணா. அடுத்து அந்த சைடு இருக்கிறதுலாண்ணா இது நார்மல் தான். இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸ் பார்த்தீங்கன்னா நைலான் ஹேமர்லேயே ஒரு 3-4 வெரைட்டிஸ். 4 வெரைட்டி வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணா. இதெல்லாம்ண்ணா இது வந்து நம்ம கட்டர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, கட்டிங் ட்ரைவர்ஸு. சரி, ஃபுல்லாக ஸ்க்ரூ தான். ஃபுல்லாக ஹேண்ட் டூல்ஸ் ஃபுல்லாக. சரி, எத்தனை ஃப்ளோர்ண்ணா இன்னும் மேலே இருக்குது? 3 ஃப்ளோர்ஸ். இன்னும் 3 ஃப்ளோர் இருக்குங்களா? ஐயோ, இவ்வளோ ஸ்டாக் ரெடியாக வச்சுட்டே இருப்பீங்க. ஓகே. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டனா வெரைட்டி வச்சுருக்காங்க. ஓகேண்ணா. அந்த பக்கம் கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஈஸியாக எடுக்கிற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் A to Z எல்லாமே கிடைக்கும். நீட்டாக அடிக்க வச்சு அவங்களே வந்தாங்கன்னா என்ன வேணுமோ அவங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸ்க்ரூ ட்ரைவரு கட்டக்குன்னு குத்துனா என்ன ஆகுது? ஸோ கஸ்டமருக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த பக்கம் இருக்கலாம்ண்ணா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டரி சார்ஜஸ். பேட்டரி சார்ஜஸ். ஆமாங்க. பேட்டரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலரு காருக்கு ப்ளஸ்ஸு லாரி பஸ்ஸு இதுக்கு வேறு ட்ரக்ஸு இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து பேட்டரி சார்ஜ் மட்டும் A to Z எல்லாமே கிடைக்கும். இதுலேயே இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டாக் எப்பயுமே ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் டூல்ஸ்னால் வந்து வேறு சீக்கிரமாக இருக்க போல்ட் நட்டு கலட்டுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே. இது டை கிரைண்டர்ஸ். ஸோ கீழே பேட்டரி பார்த்தோம். இது பேட்டரிங்களா இல்லை எப்படின்னா சார்ஜ்? இது நியூமேட்டிக் ஏரில் யூஸ் பண்ணுறோம். கீழே பார்த்தது பேட்டரி ப்ளஸ் கரண்ட் யூஸ் பண்ணுறது. ஆமாம். அஸ் பர் சேம் டீட்டெயில் வந்து ஏர் கனெக்ஷன் கொடுத்து ஏர் மட்டும். ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரில் யூஸ் பண்ணுறோம். கார்டன் டூல்ஸ் இருக்குது. கார்டன் டூல்ஸ் இப்போ கார்டன் வீட்டில் ஏதாவது வேணும் அப்படின்னா பார்த்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ பெரிய வீலாக இருந்துச்சுன்னா அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க. கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக A to Z என்ன இருக்குது நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஓகேண்ணா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ரெடி. அந்த பக்கம்லாம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். கார்டன் டூல்ஸ் தான் இப்போ இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாங்க. இது போக இப்போ பேக் சைடும் இருக்குது. இது பின்னாடி இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கார்டன் டூல்ஸ் தான் எல்லாமே. A to Z கார்டனிங்காகவே ஒரு தனி செக்ஷன். ஆமாங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் இப்போ வந்தீங்கன்னா A to Z கார்டனுக்கு என்ன இருக்குது எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சாக்கெட்ஸ். நம்ம கீழே இம்பேக்ட் ட்ரென்ச் பார்த்தீங்களா, அந்த இது யூஸ் பண்ணுறது. இந்த புல்வாக் வந்து எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் இது இருக்குது. சூப்பர்ண்ணா. ஓகேங்களா. இதில் வந்து என்கிட்ட மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாக இந்த ரேக் ஃபுல்லாக அதான் வச்சுருக்காங்க. அப் டு 90-100 mm வரைக்கும் நம்மளோட சைஸ். இவ்வளோ பெரிய சைஸ் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இது என்ன மெட்டீரியல்னா? இதெல்லாம் ஃபோர்ஜிங். ஃபோர்ஜிங். ஓகே. உங்கள் பேர்னா? என் பேர் வந்து சஃபி. ஓகேண்ணா. இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சிஎன்சி அப்புறம் வந்து அந்த இதில் லேத்தில் பண்ணுறதுக்குன்னா இல்லை மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரியன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் என்னென்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டயல் கேஜ். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி ரன் அவுட் செக் பண்ணுவாங்க. அந்த பெண்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டாண்ட். இதில் ஃபிட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இங்கே மாட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பனெட்டில் மாட்டிடுவாங்க. ஒரு ரன் அவுட் செக் பண்ணுறப்போ இது வந்து அப் அண்ட் மூவ்மெண்ட் டவுன் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம பெண்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்குவாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வெர்னி காலிப்பர். இது வந்து டிஜிட்டல் மாடல். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. அனலாக் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, டயல் இருக்குது, கூல் அண்ட் ப்ரூஃப் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் செக் பண்ணுறதுக்கு, இன்னர் பார்க்குறதுக்கு, அவுட்டர் பார்க்குறதுக்கு, டெப்த் பார்க்குறதுக்கு. ரேட்லாம் எப்படி வரும்? ரேட்டில் நம்ம எல்லாமே ரீசனபிள் தான் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்கும். சர்வீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து 6 மாதம் கொடுக்கும். ஓகே. அதர்வைஸ் நம்ம ஃபுல் சர்வீஸ் தான் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்பேர் போனால் நம்ம பேபிள் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். 6 months வரைக்கும் சர்வீஸ் ஃப்ரீயாக. ஆமாம். சரி. அதுனா ஸ்க்ரூ கேஜ்னு சொல்லுவாங்க, மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா அவங்க இந்த ஒயர்
காப்பர் ஒயரில் இருக்குங்களா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் செக் பண்ணுறோம். மைன்யூட்டாக செக் பண்ணுறதுக்கு இது வந்து மைக்ரோன் கணக்கில் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் டைப். இதில் நம்மள அனலாக் டைப் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது நம்ம சுற்றி ஸ்டாக் ஏகப்பட்டனா வச்சுருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய ஐட்டம் நம்ம இருக்குது. ஓகே. நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பண்ணுறோம் நம்ம. ஓகே. வீடியோ போடுறதுக்கு ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ முடிச்சுனா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.